ஒரு அமைதியான இரவு. ஆழமான காட்டில் காற்று மெதுவாக வீசிக் கொண்டிருந்தது. வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்திருந்ததால் அந்த இரவு வழக்கத்தை விட மிகவும் இருண்டதாக இருந்தது. அந்த காட்டில் ஒரு சிறிய மின்மினி பூச்சி இருந்தது. அதன் பெயர் லூமோ. மற்ற எல்லா மின்மினி பூச்சிகளும் இரவு வந்தால் வானத்தில் பறந்து ஒளி வீசும். அவை சிறிய நட்சத்திரங்களைப் போல காட்சியளிக்கும். ஆனால் லூமோ மட்டும் ஒருபோதும் தனது ஒளியை ஏற்றுவதில்லை. அவன் எப்போதும் ஒரு இலை மீது அமைதியாக அமர்ந்து கொண்டு இருளில் மறைந்து விடுவான். அவன் அடிக்கடி தனக்குள் சொல்வான், என்னுடைய ஒளி மிகவும் சிறியது. யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள். அது பயனில்லையூ. அதனால் ஒவ்வொரு இரவும் அவன் ஒளியை ஏற்றாமல் அமைதியாக இருந்தான். ஒரு நாள் அந்த காடு வழக்கத்தை விட மிகவும் இருண்டதாக இருந்தது. நிலவும் மேகங்களுக்குள் மறைந்தது. சுற்றிலும் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. அந்த நேரத்தில் கீழே இருந்து ஒரு மெலிந்த குரல் கேட்டது. யாராவது இருக்கிறீர்களா? தயவு செய்து உதவுங்கள். லூமோ கீழே பார்த்தான். ஒரு சிறிய ஆமை மரத்தின் வேர்களின் அருகே உள்ள ஒரு களிமண் குழியில் சிக்கியிருந்தது. அது வெளியே வர முயன்றாலும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் கீழே வழுக்கி விழுந்தது. எனக்கு எதுவும் தெரியவில்லை. மிகவும் இருட்டாக இருக்கிறது என்று ஆமை பயந்து சொன்னது. லூமோவின் மனம் பதறியது. நான் உதவ விரும்புகிறேன். ஆனால் என் ஒளி மிகவும் சிறியது. அது எந்த உதவியும் செய்யாது என்று அவன் நினைத்தான். ஆமை மீண்டும் முயன்றது. ஆனால் மீண்டும் களிமண்ணில் வழுக்கி விழுந்தது. எனக்கு பயமாக இருக்கிறது என்று அது மெதுவாக அழுதது. அந்த குரல் லூமோவின் மனதை தொந்தது. அவன் சிறிது நேரம் யோசித்தான். அப்போது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. என் ஒளி சிறியதாக இருக்கலாம். ஆனால் யாரும் முயற்சி செய்யவில்லை என்றால் இந்த இருள் இன்னும் பெரியதாக இருக்கும். லூமோ ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டான். அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு தைரியமான முடிவு எடுத்தான். மெதுவாக அவன் தனது ஒளியை ஏற்றினான். ஒரு சிறிய தங்க நிற ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அது மிகவும் பெரிய ஒளி இல்லை. ஆனால் அந்த ஆழமான இருளில் அது ஒரு சிறிய நட்சத்திரம் போல தெரிந்தது. லூமோ கீழே பறந்து அந்த குழியின் அருகே சென்றான். அந்த ஒளியை பார்த்த ஆமை மகிழ்ச்சியாக சொன்னது, இப்போது எனக்கு தெரிகிறது. லூமோ தனது ஒளியால் அந்த குழியின் சுற்றிலும் உள்ள சிறிய கற்கள் மற்றும் வேர்களை காட்டினான். அந்த கற்கள் மீது கால் வைத்து மேலே வாருங்கள் என்று அவன் மெதுவாக சொன்னான். ஆமை கவனமாக அந்த கற்கள் மீது கால் வைத்தது. மெதுவாக மேலே ஏறத் தொடங்கியது. லூமோ அதன் மேல் பறந்து கொண்டு வழியை ஒளியால் காட்டிக் கொண்டிருந்தான். சில நிமிடங்களில் ஆமை அந்த குழியிலிருந்து பாதுகாப்பாக வெளியே வந்தது. அது மேலே பார்த்து அந்த சிறிய மின்மினி பூச்சியை பார்த்து சிரித்தது. நன்றி என்று ஆமை சொன்னது. உங்கள் ஒளி என்னை காப்பாற்றியது. லூமோ தனது சிறிய ஒளியை பார்த்தான். அந்த நாள் முதல் அவன் தனது ஒளியைப் பற்றி வெட்கப்படவில்லை. அவன் ஒளி சிறியதுதான். ஆனால் அந்த இருளில் அது ஒருவருக்கு வழிகாட்ட போதுமானது. அந்த நாளுக்குப் பிறகு காடு மிகவும் இருண்ட இரவுகளிலும் ஒரு சிறிய மின்மினி பூச்சி வானத்தில் பறந்து கொண்டு ஒளி வீசிக்கொண்டே இருந்தது. சிறிய ஒளி கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.